இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளைட்டு சிங்கப்பூருக்கு. ஸோ சரியான வெயிலுங்க, அதே டைமில் நல்லா குளிராகவும் இருக்குது. அழகான நாடுங்க. எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அவங்க மேலே மேலே போனாலும் அவங்களோட இயற்கை வளத்தையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தவறவே இல்லைங்க. ரொம்ப பழமையான டெம்பிளுங்க இது, 1000 வருஷத்துக்கு பழமையானது. இங்கே பார்த்திங்கன்னா எங்கேயுமே குப்பை தொட்டி பார்க்க முடியாது, ஆனால் எங்கேயுமே குப்பையும் பார்க்க முடியாது. என்ன போட்டிருக்குன்னா நம்மளோட என்ன சேஃப்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 320 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய புல்லட் ட்ரெயின், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோயில்கள். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்லேயும் அவங்கள அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்கங்க. மரியாதை கொடுக்குறதுல அவங்கள மிஞ்சிக்க முடியாதுங்க. நான் இங்கே ஜப்பானில் அதிகமாக கேட்ட ஒரே வார்த்தை, எவ்வளோ அடி அடித்தாலும் திரும்பி எந்திரிச்சு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஜப்பான் ஒரு எடுத்துக்காட்டுங்க. டெக்னாலஜிலையும் அவங்கள அடிச்சிக்கவே முடியல. சடனாக பார்த்து பயந்துட்டாங்க. பெரியோன்னு தமிழில் ஒன்று வந்தாச்சுங்க நரட்டா ஏர்போர்ட்டுக்கு. வணக்கம், வெல்கம் டு சிங்கை ட்ரெக்கர். இன்றைக்கி டே 9. இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளைட்டு சிங்கப்பூருக்கு. ஸோ இந்த மார்னிங் டைமில் இங்கே இருக்க கொஞ்சம் ஏரியா சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த நாரிட்டாசனில் உள்ள ஒரு டெம்பிள் ஒன்றுக்கு போகிறோம். அதுக்கு போய்ட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு பார்க்கு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட், நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கா. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு ஒரு 12 மணிக்கு வந்தோன்னா நமக்கு பஸ்ஸு ஷட்டில் பஸ்ஸு பார்த்திங்கன்னா 2 மணிக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2:35க்கு அங்கே கொண்டு விட்டுருவாங்க. நமக்கு 4:35க்கு ஃப்ளைட்டு. ஸோ கரெக்டாக இருக்கும். சரியான வெயிலுங்க, அதே டைமில் நல்லா குளிராகவும் இருக்குது. எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் அந்த கோயில். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வந்தாச்சுங்க, கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. வேலை நடந்துட்டுருக்குங்க கோயில் ஃபுல்லாக. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாரிட்டாசனம் உள்ள சின்சோஜி டெம்பிளில் தாங்க இருக்கும். ரொம்ப பழமையான டெம்பிளுங்க இது, 1000 வருஷத்துக்கு பழமையானது. கிபி 940 கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் கோயில். இது இங்கே வந்தால் நமக்கு இருக்க தீமைகள் எல்லாமே நீங்கி பாதுகாப்பு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். இங்கே மக்கள் எல்லாம் வழிபட்டுட்டு போயிட்டுருக்காங்க. நம்மளும் வாங்க போகலாம், போய் பார்த்துட்டு வரலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், ஒரு பென் இருக்குது. எல்லாமே ஜாப்பனீஸில் இருக்குது. எடுத்து பார்த்து நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் வச்சு பார்த்தேன். ஆக்சுவலாக என்ன போட்டிருக்குன்னா நம்மளோட என்ன சேஃப்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எந்த சாமிக்கு இதெல்லாம் என்னென்ன சேஃப்டி, நிறைய சேஃப்டியெல்லாம் இருக்குது. என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே பூஜை பண்ணலாம். கோயிலுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த லைட் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இன்னும் மேலே போன கோயிலுக்கு ரொம்ப அமைதியான சூழலாக இருக்குது. வந்தாச்சுங்க. செம்ம பெரிய கோயிலுங்க, 3 மாடி பகோடா. உள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் கவுண்டர்லாம் இருக்குது. எவ்வளோ பக்தியாக சாமி கும்பிட்றாங்க பாருங்கள். உள்ளே ஃபோட்டோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல, வீடியோ எடுக்கலாமான்னு. எந்த எதுவுமே இல்லை. பார்க்கலாம் வாங்க, உள்ளே போய் பார்ப்போம் போட்டிருக்காங்களா என்னன்ட்டு. உள்ளுக்குள்ளே கோயிலில் சாமியெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எடுக்கலை. உள்ளுக்குள்ள எல்லாம் அமைதியாக சாமி கும்பிட்டுருக்காங்க நிறைய பேர். இதுதான் கோயிலோட பின்புறம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி அந்த புத்தா சிலை வச்சுருக்காங்க. பின்னாடி மலையிலலாம் பார்த்தீங்கன்னா சாமி வச்சுருக்காங்க பாருங்க.
பகோடா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. கோயிலோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது, எங்கே போகுதுன்னு தெரில. அந்த பக்கமும் போகுது. எனக்கு என்னமோ அந்த பக்கம் தான் அந்த பார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த பூக்கள்லாம் பாருங்கள் செம வாசமாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி தாங்க இருக்குது. நிறைய அந்த தூண் இருக்குது பாருங்கள், விளக்கு வச்சுருந்தாங்கல்ல அந்த தூண் நிறைய இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு சத்தம் கேட்குது. வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். இதோட க்ளோஸா? உள்ள ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சத்தம் மட்டும் கேட்குது. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், உட்காந்துட்டு இது பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸாக இருக்குது. பின்பக்கம் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பகோடா தெரியுது. போய் பார்த்து வரும். உள்ள செம்மையாக இருக்குங்க, நல்லா அமைதியாக. காலையிலே வந்து ஒரு அமைதியான வாக்கு இன்னைக்கு. உள்ள ஒரு சிலை வச்சுருக்காங்க, அது யாரோ சிலைன்னு தெரியல. எல்லாமே ஜாப்பனீஸில் எழுதியிருக்கு. பார்த்தீங்கன்னா ரெஸ்டார்ட் இருக்கிறதுக்கு அங்கே பெஞ்ச் வச்சுருக்காங்க. அவ்வளோ இதோட முடியுது. சுற்றி வந்தாச்சுங்க. இந்த கோயிலுக்கு தான் போகிறோம், கீழே உள்ள கோயிலுக்கு. இதுதான் அது வழி. இடையில ஒரு அருவி ஒருத்தனால வந்து அந்த பக்கம்லாம் கிராஸ் பண்ண முடியாது, இங்கே மட்டும் தான் கிராஸ் பண்ணலாம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ரூம்லேருந்தே நடந்து வந்தது 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். இப்போ உள்ளே வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டோம். போய் பார்ப்பாங்களே என்ன இருக்குன்ட்டு வந்தாச்சுங்க. தண்ணி வந்து சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. தண்ணி விடுறாங்களோ இந்த இடத்துக்கு? ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. செமையாக இருக்குல்ல இந்த கல்தூண். இங்கே சின்ன சின்ன குட்டி அருவி பாருங்கள். மேலே ஏதோ பெரிய அருவி இருக்குது. அதுதான் உள்ளே போகும்போது நிறைய சத்தமாக இருந்துச்சு. பகோடா பார்த்தோம்லங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த பகோடாவோட இது வந்து நாங்கள் ரூம்லேருந்து பார்த்தேன், தெரிஞ்சிச்சு. ரூமில் மேலேருந்து நடந்து வரும்போது இந்த மேலே உள்ள இது தெரிஞ்சிச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சுங்க. படிப்படியாக போகுது மேலே. வந்துட்டோம், போய் பார்ப்போம். இந்த பக்கம் இருக்குது என்ட்ரன்ஸை பாருங்கள். என்ட்ரன்ஸு செம்மையாக இருக்குது. இது சீசனில் இருக்கிறனால இந்த பக்கம்லாம் பூச்செடிலாம் இல்லை. நம்ம சீசனில் வந்தோம்னா செம்மையாக இருக்கும் ஜப்பானே. வாங்க மேலே போகலாம். காலையிலேயும் நல்ல ஹைக்கிங் அன்றைக்கி. இங்கே உள்ள மணியை பாருங்கள். இங்கே இந்த பேம்பு இருக்குது பாருங்கள். முன்னாடி பார்த்தோம்ல அங்கே டோக்கியோவில், அதே மாதிரி இங்கேயும் இருக்குது நிறையா. உள்டானா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புத்தர் கோயில் இருக்குது. உள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உள்ள காட்டில் இதே மாதிரி நிறைய எழுதி மாட்டிருக்காங்க பாருங்கள் அவங்களோட விசேஷம்லாம். எல்லா இடத்துலையுமே இது இருக்குங்க. ஜப்பான் ஒரு அழகான நாடுங்க. எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அவங்க மேலே மேலே போனாலும் அவங்களோட இயற்கை வளத்தையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தவறவே இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் அங்கங்கே கோயில், அங்கங்கே பழமையான கோயில், அது சின்னதில்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான கோயில் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்தோம். உள்ளே வந்தாலும் உள்ளேயும் கோயில். ரொம்ப பெரிய இடங்க.
பாருங்க பூக்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே இந்த பகலாக அந்த வழியாக போனோம், அப்படியே கோயில் வழியாக சுற்றி இந்த வழியாக வந்துட்டோம். திருப்பி என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் சொன்னோம்ல அந்த பக்கம் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஜப்பான் பார்த்திங்கன்னா வந்து உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான நாடு தாங்க. எந்த அளவுக்கு அவங்க அந்த தொழில்நுட்பத்தை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கலாச்சாரத்தையும் சமமாக தாங்க பார்க்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து எங்கேயுமே குப்பை தொட்டி பார்க்க முடியாது, ஆனால் எங்கேயுமே குப்பையும் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு சுத்தம் ஒழுக்கம் எல்லாத்துலேயும் வந்து அவங்கள அடிச்சிக்கவே முடியாதுங்க. நான் ட்ரெயினில் போனால் கூட பார்த்திங்கன்னா ஒரு சத்தமும் இருக்காது. அந்த ட்ரெயின் ஸ்டாப்பில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 320 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய புல்லட் ட்ரெயின், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோயில்கள். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்லேயும் அவங்கள அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்கங்க. பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் கூட வந்து அந்த டைம் சொன்னால் அந்த டைமுக்கு கரெக்டாக வருங்க. அப்படி ஒருவேளை தவறாக வந்தால் கூட அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்கங்க. அந்த அளவுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ண இந்த கண்ட்ரி. அதே மாதிரி மரியாதை கொடுக்குறதுல அவங்கள மிஞ்சிக்க முடியாதுங்க. நான் இங்கே வந்து ஜப்பானில் அதிகமாக கேட்ட ஒரே வார்த்தை வந்து அரிகாத்தோ கோசைமாசு. இதுதான் எங்கே போனாலும் வந்து அவங்க சொல்கிறது. அப்படின்னா வந்து நன்றி. உண்மையிலே சொல்கிறேன், மரியாதையில் இவங்களை வந்து அடிச்சிக்க முடியாதுங்க. ஒரு சின்ன விஷயம், நேற்று வந்து எம்ஆர்டியில் ஒருத்தருக்கு வழி தெரியல. என்னென்னா இந்த நெரிட்டா எக்ஸ்பிரஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அவரில் வந்து ஏறணும். ஸோ எனக்கு தெரியலன்ட்டு ஒருத்தட்ட கேட்டேன். அவர் அழைச்சிட்டு வந்து ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு 15 நிமிஷம் வாக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து கொண்டாந்து விட்டார். நான் சொன்னேன் அந்த வழியை பார்த்து போயிடுறேன்னு. இல்லை எனக்கு டைம் இருக்குது, நான் கொண்டாந்து வரேன் அப்படின்ட்டு கொண்டாந்து ஸ்டேஷனில் விட்டாருங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சுங்க. மரியாதையில் ஒழுக்கத்துலலாம் அவங்கள வந்து மிஞ்சிக்கவே முடியாது. இங்கே இருக்க மக்களை பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையான மக்கள். எந்த அளவுக்கு வந்து பல இடர்பாடுகள் வந்தாலும், சுனாமி வந்தாலும், நிலநடுக்கம் வந்தாலும், போர் வந்தாலும் தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கிற அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குங்க. எவ்வளோ அடி அடித்தாலும் திரும்பி எழுந்திரிச்சு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஜப்பான் ஒரு எடுத்துக்காட்டுங்க. டெக்னாலஜிலையும் சொல்லவே தேவையில்லைங்க. முக்கியமான கம்பெனிஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அது ஜப்பானில் தான் இருக்கும். சோனி, மிட்சுபிஷி, கேனான், நிறைய கம்பெனி டெக்னாலஜிலையும் அவங்கள அடிச்சிக்கவே முடியல. உலகுக்கே வந்து இவங்க வந்து ஒரு முன் உதாரணமாக தான் இருக்காங்க. எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்களா? இப்போ தான் அந்த சென்சோஜி டெம்பிளை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க போகிறோம். இது கொஞ்சம் ஃபேமஸான ஷாப்னு நினைக்கிறேங்க. சரியான கியூ. அப்பா, இருக்குங்க ஸ்ட்ரீட்டு, பெரிய ஸ்ட்ரீட்டாக தான் போகுது. நமக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே இப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். நரிட்டா டூரிசம் பெவிலியன் இருக்குங்க. ஃப்ரீன்னு தான் போட்டுருங்க, என்னென்னு பார்க்கலாம். ஓ, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கவுண்டரா? உள்ள ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க போலங்க. இதெல்லாம் சாமி ஊரில் எடுத்து போகிற மாதிரி இருக்குது. சடனாக பார்த்து பயந்துட்டாங்க. பெரிய ஒன்று கேலரிஸ்லாம் இருக்குது. அழகாக இருக்குங்க. குதிரை இது அந்த காலத்தில் உள்ள இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு கடையில் போயிட்டு ஏதாவது வாங்குவோம் அப்படின்ட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா என்ன எடுத்தேன்னா அந்த இதெல்லாம் ஒரு 2 பாக்கெட்டு, அப்போ இது ஒரு பாக்கெட்டு. ஜப்பானோட கடைசி 2 மணி நேரம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 2 வந்தாச்சு. நமக்கு ஃப்ளைட் வந்து டெர்மினல் 1.
மேலே ஒன்று வந்தாச்சுங்க நரட்டா ஏர்போர்ட்டுக்கு. மணி 2:32. இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ்.